இதுவரைக்கும் நீங்கள் SmartKTECH சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் உடனுக்குடனே வந்துடும். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் SmartKTECH சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்தியாவில் இருந்து கொண்டே வெளிநாட்டில் உள்ள சர்வரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது VPN மூலமாக எப்படி நம்ம வெளிநாட்டில் உள்ள கனெக்ஷன்ஸை நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுவது, அதில் நம்ம எப்படி ப்ரௌஸ் செய்வது என்பது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா வைட்டல் செக்யூரிட்டின்ற ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் டைப் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வரும், ஃப்ரிட்ஜ் ஒன் மொபைல் வைட்டல் செக்யூரிட்டி VPN வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு செக்யூர்டான ஒரு இதுதான், ஆப் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் இன்ஸ்டால் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர்லேயே வெரிஃபைடு பை ப்ளே ப்ராடக்ட்னு கொடுத்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், வைரஸும் இல்லாமல் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்ஸ்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 பர்மிஷன்ஸ் கேட்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு VPN வருது, செகண்டு ட்ராக்கர்ஸ் அண்ட் ஆட் பிளாக்கிங்னு வருது, ப்ரைவசி ஸ்கேனர்னு இருக்குது, அண்ட் இது இருக்குது ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது, என்கேஜட் ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சைன் அப் பண்ண கேட்கும். இல்லை நோ தேங்க்ஸ் மேபி லெட்டர்னு கொடுத்துக்கலாம். சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்லேயும் ஒரு GB கொடுப்பாங்க. இவங்களோட ஆப்லேயே நீங்கள் இது இன்பில்டாக ஒன்று மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் அப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் நோ தேங்க்ஸ் மேபி லேட்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வைட்டல் செக்யூரிட்டி VPN, வைட்டல் செக்யூரிட்டி ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும். வைட்டல் செக்யூரிட்டி VPNனா வெறும் நீங்கள் VPN மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட லொக்கேஷனை ஹைட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போட்டிருக்கு பார்த்தீங்களா, சூஸ் VPN to secure your connection and hide your location இருக்குது. அண்ட் ஸ்டார்ட் ப்ரௌசிங் சேஃப்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ப்ரௌசிங் பண்ணுவோம், அதுலேயே VPN கனெக்ட் பண்ணுறது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசிங் பண்ணுறது ஆப்ஷன் கிடையாது. ஸோ நம்ம இதுவே கொடுப்போம், ஓகே கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரௌசிங் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஆன் பண்ணுறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு VPN கனெக்ட் பண்ணுற ஒரு சர்வர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டேப்ஸ் ஓப்பன் ஆகும். இது ஹோம், இது புக் மார்க் பண்ணுறது, இது மால்வேர் இல்லைனா வைரஸ் ஸ்கேன் பண்ணுற இது ஆப்ஷன், இது ஆட் பிளாக்கிங் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு VPN செட் பண்ணி காட்டிடுறேன். VPN செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இப்படி தான் வரும். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் லொக்கேஷன் வேணுமா இல்லை வேறு லொக்கேஷனில் வேணுமான்னு கூட கேட்கும். நீங்கள் லொக்கேஷன் ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா நிறையா லொக்கேஷன்ஸ் வரும். ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஹாங்காங், இட்டாலி, அந்த மாதிரி நிறையா வரும். அதில் உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ US கொடுக்குறேன். US வாஷிங்டன் DC கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மாதிரி ஒன்று வரும். அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு VPN கனெக்ட் ஆகிட்டுருக்கு. VPN கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும். ஸோ இப்போ VPN கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ஷன் இஸ் இன்ஷூர்னு வந்துருச்சு. ஸோ நம்மளோட லொக்கேஷன் வந்து US வாஷிங்டன் DCயில் இருக்குது, லாக்டு ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த VPNனா என்னென்னு தெரியலனா தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அது வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவுக்கு. கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். நான் VPN தனியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட VPN வந்து USல கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று காட்டியிருக்கு. இதில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரௌஸ் பண்ணுங்கள். கேம்ஸ்ன்னு கொடுங்க. பார்த்தீங்களா, கேம்ஸ்ன்னு கொடுத்தோன்னே வந்துடுச்சு. யூஎஸில் ரொம்ப அந்த சர்வரில் இருக்கிறதுனால அவங்களோட நெட்வொர்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களோட ஸ்பீடு எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பீட் வேரியேஷனும் கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஃபேஸ்புக்குன்னு கொடுத்து பார்ப்போம். ஃபேஸ்புக்குன்னு கொடுத்திங்கன்னா ஃபேஸ்புக் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இது ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள்
இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சில ஆத்தென்டிக் வெப்சைட்ஸு இல்லை ஆப்ஸு சில இதெல்லாம் இந்தியாவில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற VPN மூலிமா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த VPNோட ஸ்பெஷாலிட்டி. அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை கன்ஃபார்ம் போட்டுடுறேன். ஸோ இப்போ இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இல்லை 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நீங்கள் டச் ஐடியும் யூஸ் பண்ணிக்கலாம். டச் ஐடி எனேபிள் பண்ணுறங்க. ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டச் ஐடி செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு டச் ஐடியும் செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டச் ஐடி யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி என்னோடய மொபைலில் நான் என்ன டச் ஐடி போட்டிருக்கணும் அதுதான் இதுலேயும் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மொபைல் என்ன டச் ஐடி ஃபிங்கர் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ட்டு வந்துடுச்சு. இதுலேயே உங்களுக்கு வைரஸ் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, ஆட் பிளாக்கிங் ஆப்ஷன் இருக்குது. வைரஸ் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் டேர்ன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் வைரஸ் ஸ்கேன்னு ஒன்று வரும், பாப்பப் ஆட் மாதிரி ஒன்று வரும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் ஸ்கேன் ஆகிடும். இந்த வெப்சைட்டில் எதாவது வைரஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் மால்வேர் அட்டாக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் இந்த இது. நீங்கள் ஒரு வெப்சைட் போகையும் நீங்கள் வைரஸ் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆட் பிளாக்கிங். இந்த இது பண்ணிக்கிட்டால் உங்களோட ஆட்ஸ்லாம் பிளாக் ஆகிடும். ட்ராக்கரும் வராது. ஸோ ஆட் பிளாக்கிங் அண்ட் ட்ராக்கர் தான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ட்ராக் பண்ணாங்கன்னா இதில் தெரிஞ்சிடும். ஸோ நோ ட்ராக்கர் ஃபவுண்டர்னு வருது. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் ப்ரௌசரு இல்லை வெப்சைட்டை ட்ராக் பண்ணுறாங்களோ, உங்களோட IP அட்ரஸை ட்ராக் பண்ணாலும் இந்த இது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் இது நோ ட்ராக் ஃபவுண்டர்னு கிடையாது. இப்போ எந்த யாரும் ட்ராக் பண்ணல. இந்த VPN நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் கூட மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த VPNோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் அனேபிள் டிராஃபிக்னு காட்டுதில்ல, இதில் பார்த்தீங்கன்னா 487.8 MB ஸ்பீடில் கிடச்சிட்ருக்கு என்னோடய VPNல. ஸோ இதை நம்ம வேறு லொக்கேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். லொக்கேஷன் கொடுங்க. லொக்கேஷன் கொடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் கொடுத்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கப்பூர் கொடுத்து பார்ப்போம். இப்போது சிங்கப்பூர் கொடுத்து டன் கொடுத்துருங்க. கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும் கனெக்ட் ஆகிறதுக்கு. இப்போ நமக்கு சிங்கப்பூர் கனெக்ட் ஆகிடுச்சு. சிங்கப்பூரில் சர்வரில் பார்த்தீங்கன்னா 7.5 MBன்னு காட்டுது. ஸோ ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். யூடியூப்னு கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா, சிங்கப்பூர் சர்வர்னு கொடுத்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சர்வர் டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் கொடுத்து பார்ப்போம். சிங்கப்பூரில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜெர்மனி கொடுத்து பார்க்குறேன். இப்போ இந்த ஜெர்மனி கொடுத்திங்கன்னா டேரெக்டாக ஜெர்மனியில் இருக்கிற சர்வரே இங்கே கனெக்ட் ஆகிடும். ஸோ அதான் VPNோட ஸ்பெஷாலிட்டி. VPN ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் தான் VPN. அதோட ஃபுல் விரிவாக்கம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுறேன். ஜெர்மனியில் ஸ்பீடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா OnePlus கொடுத்து பார்க்குறேன். OnePlus 5 அங்கே நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் VPNோட ஸ்பெஷாலிட்டி. இதில் நீங்கள் ப்ரௌஸும் பண்ணிக்கலாம், VPN மூலயமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நிறைய VPNs ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் இந்த VPN ஆப்பில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இது இருக்குது. வித் டச் ஐடியோட உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் டிஃபால்ட்டாக சர்ச் கூட மாற்றிக்கலாம். ஸோ சேஃப் ஸ்கேன், ஆட் பிளாக், ட்ராக்கர் பிளாக்கிங் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. ஸோ சேஃப் ஸ்கேன்னா நான் ஏற்கனவே சொன்னல, அதுதான் வைரஸ் ஸ்கேன் பண்ணுறது. ட்ராக்கர் பிளாக்கிங்னா ஆட் அண்டு ட்ராக்கிங், யாராவது உங்களை ட்ராக் பண்ணாங்கன்னா அது பிளாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களே இந்த VPN மூலயமா எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் சேஃபாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த VPN பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா கூட எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போட்டுடுறேன். இதோட நான் வீடியோ முடிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் கபிலாஷ். இது உங்கள் SmartKTECH சேனல். நன்றி.